தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயமுத்தூர் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வித் கவுன்சிலிங் கோட் 2726 இந்த கல்லூரியில் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பற்றி கடந்த 2 வருடங்களில் இருந்த ரேங்கை வச்சு நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரிசல்ட்ஸை ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன் 80லிருந்து 90% வரைக்கும் உங்களுடைய TNEA 2025 ரேங்கோட ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூரில் உங்களுக்கான சீட்டு ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க் பொசிஷனை வச்சு தான் நமக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், எந்த பிரான்ச்சில் இடம் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவில் கோயமுத்தூர் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கடந்த 2 வருடங்களில் நடந்து முடிஞ்ச TNEA 2023 ஜென்ரல் க்ளோசிங் ரேங்கையும் TNEA 2024 ஜென்ரல் க்ளோசிங் ரேங்கையும் கம்பேர் பண்ணி இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸை கேல்குலேட் பண்ணி கரண்ட் இயரில் எந்தெந்த பிரான்ச்சுக்கு ட்ரெண்டு நல்லா போயிட்டுருக்கு, டிமாண்ட் அதிகமாக இருக்குது என்பதை கருத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் TNEA 2025க்கான ஜென்ரல் ரேங்க் ப்ரிடிக்ஷனை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதன் அடிப்படையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த பிரான்ச்சில் TNEA 2023 49,848 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கின OC பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. அதே போல் TNEA 2024 51,759 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கின OC பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு AI மற்றும் ML கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் எங்களுடைய ப்ரிடிக்ஷன் 49,000க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு OC பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு AI மற்றும் ML கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் BC கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது TNEA 2023 67,768 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருந்தாங்களோ அந்த BC பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு AI மற்றும் ML கிடைச்சிருக்கு. கடந்த வருடம் 2024 65,453 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருந்த BC பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு AI மற்றும் ML கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எங்களுடைய எதிர்பார்ப்பு 62,000க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்காங்களோ அந்த BC பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு AI மற்றும் ML கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட், ஏரோஸ்பேஸ் பிரான்ச் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. 2023 47,061 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருந்தாங்களோ அந்த OC பிரிவு மாணவர்களுக்கு ஏரோஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. கடந்த வருடம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல டிஃபரன்ஸில் ரேங்க் குறைஞ்சு 29,426 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருந்தாங்களோ அந்த OC பிரிவு மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஸோ 47,000 29,400 வரைக்கும் ரேங்க் நல்லாவே குறைஞ்சிருக்கு. தட் இஸ் டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் 27,955 அதர்வைஸ் 27,500க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அந்த OC பிரிவு மாணவர்களுக்கு ஏரோஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. BC கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 2023 76,029 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த BC பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏரோஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதுவே கடந்த வருடம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல மிகப்பெரிய டிஃபரன்ஸில் 76லிருந்து 56 வரைக்கும் தட் இஸ் 76,000 க்ளோஸ் ஆன ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கடந்த வருடம் 56,524 க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ 56,524 ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த BC பிரிவை சேர்ந்த மாணவர்கள் எல்லாருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அலாட் ஆகிருக்கு. இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கறது 53,000 வரைக்கும், அதுக்கு கீழே வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அந்த BC பிரிவு மாணவர்களுக்கு ஏரோஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆட்டோ டிபார்ட்மெண்ட், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்,
ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த எல்லா பிரான்ச்சுக்கும் கடந்த 2023 நடந்த டிஎன்இஏ க்ளோசிங் ரேங்கையும் 2024 நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ க்ளோசிங் ரேங்கையும் கம்பேர் பண்ணி 2025க்கான ரேங்க்ஸை நாங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். எகைன் நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ப்ரிடிக்ஷன் தோராயமாக 80% 90% வரைக்கும் உங்கள் கரண்ட் டிஎன்இஏ 2025ஓட ஒத்துப்போகிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் காலேஜில் பர்டிகுலர் பிரான்ச்சில் உங்களுக்கு ஒரு சீட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோயமுத்தூர் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எம்பிசி பிரிவு மாணவர்களுக்கும் எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கும் கடந்த 2 வருடங்களில், தட் இஸ் டிஎன்இஏ 2023லையும் டிஎன்இஏ 2024லையும் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் டிஎன்இஏ 2025ல் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மிஷின் லேர்னிங் பிரான்ச் டிஎன்இஏ 2023 81,157 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருந்தாங்களோ அந்த எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இதுவே கடந்த வருடம் டிஎன்இஏ 2024ல் 79,122 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்காக வச்சுருந்தாங்களோ அந்த எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த வருடம் எங்களுடைய கணிப்பு ஏஐ மற்றும் எம்எல் நல்ல டிமாண்டில் இருக்க போது. ஸோ டிஎன்இஏ 2025ல் 75,000க்கும் கீழே ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் எம்எல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே போல் ஏரோஸ்பேஸ், ஆட்டோ, பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கெல்லாம் 2023 மற்றும் 2024ஓட டிஎன்இஏ கவுன்சிலிங்கோட ஜென்ரல் ரேங்க்கும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற ஜென்ரல் ரேங்க்கும் இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் எஸ்சி கேட்டகரி மாணவர்களுக்கு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் ஐடி டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லும்போது, அதர்வைஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லும்போது டிஎன்இஏ 2023ல் 1,57,124 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே கடந்த வருடம் டிஎன்இஏ 2024ல் 1,62,639 வரைக்கும் ஜென்ரல் ரேங்காக வச்சிருந்த எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எங்களுடைய கணிப்பு 1,62,000 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்காக வச்சுருக்காங்களோ அந்த எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் அவைலபிள் பிரான்ச்சஸ், அவைலபிள் டேட்டா வச்சு இங்கே நாங்கள் ப்ரிடிக்ஷன் வெளியிட்டிருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன் 80%லேருந்து 90% வரைக்கும் உங்களுடைய டிஎன்இஏ 2025 ஜென்ரல் ரேங்கோட ஒத்து வரும்போது கண்டிப்பாக எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் விரும்பிய பிரான்ச்சு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.